பலகாய் குழம்பு, அதாவது நிறைய காய் போட்டு குழம்பு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். எப்படின்றத பாருங்கள். நான் வந்து பொங்கலுக்கு மீதியான நாட்டுக்காயெல்லாம் ஒரு 4-5 இருந்தது. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பீஸா, அதாவது பெரிய பெரிய பீஸா நறுக்குங்க, அப்போ தான் குழையாது. இந்த மாதிரி நறுக்கி போட்டுட்டு அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் அப்படியே பச்சையாகவே போட்டுடலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி போட்டு புளி தண்ணி ஊற்றி தேவையான அளவு, புளிக்குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றி, அப்புறம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த குழம்பு தாளிக்க கூட வேணாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தாளிக்க தேவையான ஐட்டம் எல்லாம் அப்படியே பச்சையாகவே போட்டுறோம். வெந்தயம், சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு கொதி விட்டு 2 சவுண்டுக்கு வச்சு இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறம் வெல்லம் போட்டு ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு கொதிக்க விட்டிங்கன்னா கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறம் இறக்கி வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் 2 சவுண்டுக்குன்னா அப்போ தான் காய் குலையாது. அப்புறம் இந்த சைடு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜவ்வரிசி வத்தல், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் பேட் வத்தல், அப்புறம் அரிசி வத்தல் எல்லாம் வறுத்து வச்சாச்சு. நிஜமாவே ஜவ்வரிசி வத்தல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அவசியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைட் குழம்பும் கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சுட சுட சாதம் வச்சு 10 நிமிஷத்தில் ரெடியான பலகா குழம்ப வச்சு வடகத்தையும் பக்கத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இது வந்து பலகா குழம்பு மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். அதுவும் அடுத்த நாள் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிடல அல்டிமேட்டாக இருக்கும். கட்டாயமாக செஞ்சு பாருங்கள்.